செவ்வாய் கிரகத்தில் ஒரு புதிய புரட்சி வெடித்துள்ளது. மனிதர்களின் உதவி இல்லாமல் ஒரு ரோவர் தானாகவே பாதையை தீர்மானித்து பயணம் செய்தால் எப்படி இருக்கும்? ஆம், நாசாவின் பெர்சிவரன்ஸ் ரோவர் தனது முதல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் திட்டமிடப்பட்ட பயணத்தை வெற்றிகரமாக முடித்துள்ளது. அது மட்டுமல்ல, அந்த பயணத்தின் போது ரோவர் கண்டெடுத்த சில வெளுத்த பாறைகள் செவ்வாய் கிரகம் ஒரு காலத்தில் நாம் நினைத்ததை விட வெப்பமாகவும் ஈரப்பதமாகவும் இருந்திருக்கலாம் என்ற ரகசியத்தை உடைத்துள்ளன. 400 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் செவ்வாயில் மழை பெய்ததா? பூமிக்கு வெளியே ஒரு ஏலியன் உலகம், உயிரினங்கள் வாழ தகுதியாக இருந்ததா? இதுவரை செவ்வாய் கிரகத்தில் ஒரு ரோவர் நகர வேண்டும் என்றால் பூமியில் இருக்கும் விஞ்ஞானிகள் மணிக்கணக்கில் அமர்ந்து அங்குள்ள பாறைகளையும் பள்ளங்களையும் ஆய்வு செய்து ஒரு வழிகாட்டி வரைபடத்தை அனுப்பி வைப்பார்கள். பூமிக்கும் செவ்வாய்க்கும் இடையே சிக்னல் வந்து சேர சுமார் 20 நிமிடங்கள் ஆகும் என்பதால் இது மிகவும் மெதுவான செயல்முறை. ஆனால் 2025 டிசம்பரில் நாசா ஒரு புதிய சோதனையை செய்தது. ஆந்த்ரோபிக் நிறுவனத்தின் க்ளோட் AI மாடலை பயன்படுத்தி ரோவரே தனது பாதையை தீர்மானிக்க அனுமதித்தது. டிசம்பர் 8இல் 210 மீட்டரும் டிசம்பர் 10இல் 246 மீட்டரும் இந்த AI திட்டமிடல் மூலம் ரோவர் கடந்தது. மனிதர்கள் திட்டமிடுவதை விட இது 50% குறைவான நேரத்திலேயே பாதையை உருவாக்கியது. இந்த AI செவ்வாயை சுற்றி வரும் விண்கலங்கள் எடுத்த ஹை ரெசல்யூஷன் புகைப்படங்களை ஆய்வு செய்து எந்த இடத்தில் மணல் மேடு இருக்கிறது, எங்கு பெரிய பாறை இருக்கிறது என்பதை துல்லியமாக கண்டறிந்து வழியை உருவாக்கியுள்ளது. இது எதிர்கால விண்வெளி ஆய்வுகளில் ஒரு மைல்கல். சரி, இந்த ரோவர் எதை தேடிச் சென்றது? அங்கேதான் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. ஜெசிரோ கிரேட்டர் ஆயிரக்கணக்கான வெளுத்த பாறைகளை பெர்சிவியரன்ஸ் ரோவர் கண்டறிந்துள்ளது. இதன் ஸ்பெக்ட்ரோகிராபிக் ஆய்வில் இந்த பாறைகளில் கவுலினைட் என்ற ஒரு வகை களிமண் தாது இருப்பது தெரிய வந்துள்ளது. பூமியில் கேயோலினைட் எப்போது உருவாகும் தெரியுமா? வெப்பமண்டல காடுகளில் பல லட்சம் ஆண்டுகளாக தொடர்ந்து மழை பெய்து பாறைகளில் உள்ள மற்ற தாதுக்கள் அரிக்கப்படும் போதுதான் இது உருவாகும். இதன் மூலம் சுமார் 3.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு செவ்வாய் கிரகம் இன்று இருப்பது போல வறண்ட குளிர் பிரதேசம் அல்ல. மாறாக அங்கே பல மில்லியன் ஆண்டுகளாக தொடர்ந்து மழை பெய்துள்ளது என்பதை இது உறுதிப்படுத்துகிறது. செவ்வாய் ஒரு காலத்தில் மேகங்கள் மூடி மழை பெய்யும் ஒரு ஈரமான கிரகமாக இருந்திருக்கிறது என்பதற்கு இதுவே மிகச்சிறந்த ஆதாரம். விஞ்ஞானிகள் இந்த பாறைகளை டைம் கேப்சூல் என்று அழைக்கிறார்கள். ஏனென்றால் கேயோலினைட் தாதுக்கள் நுண்ணுயிரிகளின் தடயங்களை பாதுகாப்பதில் வல்லவை. பெர்சிவரன்ஸ் ரோவர் கண்டுபிடித்துள்ள செய்யாவா ஃபால்ஸ் என்ற பாறையில் சிறு சிறு கரும்புள்ளிகள் இருந்தன. இரும்பு மற்றும் பாஸ்பேட் கலந்த இந்த மாற்றங்கள் பூமியில் பாக்டீரியாக்கள் ஆற்றலை உருவாக்கும் போது ஏற்படும் ரசாயன மாற்றங்களை ஒத்தே இருக்கின்றன. AI மூலமாக துல்லியமாக திட்டமிட்டு இந்த பகுதிகளை ஆய்வு செய்வதால் நாம் வேற்றுக்கிரக உயிரினங்களின் ஆதாரத்தை மிக நெருங்கிவிட்டோம். இப்போது பெர்சிவியரன்ஸ் ரோவர் இந்த விசித்திரமான பாறைகளை சேகரித்து சாம்பிள் டியூப்ஸில் அடைத்து வைத்துள்ளது. 2030களின் தொடக்கத்தில் மார்ஸ் சாம்பிள் ரிட்டர்ன் மிஷன் மூலம் இந்த பாறைகள் பூமிக்கு கொண்டு வரப்படும். அன்று செவ்வாய் கிரகத்தில் ஒரு காலத்தில் உயிர்கள் இருந்ததா என்ற கேள்விக்கு இறுதி விடை கிடைக்கும். இது போன்ற அறிவியல் தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.